பல்லவர் சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காக இந்த இறைவார்த்தைக்காக தொடர்ந்து ஆவியின் கனியை குறித்து இச்சை அடக்கத்தை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த வார்த்தை ஆவியானவர் தெளிவுபடுத்தி வார்த்தைகளை வெளிப்படுத்தும், சத்தியத்தை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். நம்ம எல்லாரும் ஒரு ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறோம். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி பந்தய சாலையில் ஓடிக்கிட்டு இருக்கோம். உலக பிரகாரமாக பாருங்கள், ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறவங்க, ஓடுறவங்க, ஸ்போர்ட்ஸில் ஓடுறவங்க ஒரு நாளும் எதெல்லாம் வெறுக்கணுமோ உணவு வகையில் சில உலக பிரகார காரியங்களை அதெல்லாம் வெறுத்துட்டு அதெல்லாம் விளக்கிட்டு தன்னை ஆயத்தப்படுத்துவாங்க. தன் சரீரத்தை அந்த ஓட்ட பந்தயத்துக்கு ஏற்ற நிலையில் தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்வார்கள். ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி ட்ரெயினிங் எடுப்பாங்க, பழக்குவிப்பார்கள். நம்ம சரீரத்தை இந்த காரிய நிமித்தம் நம்ம ஓடுகிறது பலவீனப்படுது அப்படின்னா அது உடனே தன்னை விட்டு விலக்கிக்கிடுவாங்க. உடலை குறைக்கிற விஷயத்தில், உணவை குறைக்கிற விஷயத்தில் எதை குறைக்கணுமோ அதை குறைச்சிக்கிட்டு அதை விட்டு விலகிட்டு அதை அடக்கம் செய்து இச்சைகளை, அந்த ஆசையை வெறுத்து ஓடுவாங்க. ஏன்னா அவங்க அந்த ஓட்ட பந்தயத்தில் வெற்றி பெறணும். அதுக்கு நேரத்தை செலவு பண்ணுறாங்க, ஓடி ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அந்த ஓட்டத்துக்கு எதெல்லாம் தடையாக இருக்குது, அந்த உணவு வகைகள், அந்த ஃப்ரெண்ட்ஷிப், இந்த சூழ்நிலைகள் எதில் ஓவர்டேக் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் ஜெயிக்கணும், ஓட்ட பந்தயத்தில் ஜெயிக்கணும். வாசிமா தொடர்ந்து. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்யறாங்க. நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அவங்க அழிவுள்ள கிரீடத்தை, அழிஞ்சு போற கிரீடத்தை பெறுவதற்கு அப்படி ஓடினாங்கன்னா நம்ம அழியாத ஜீவ கிரீடத்தை பெறணும்ல. அப்போனா அதை விட நம்ம எவ்வளவு கவனமாக ஓடணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக மிக மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாமல், மாம்சத்தின் சுவாபங்களுக்கு இடம் கொடுக்காம, நம்ம ஆவிக்கேற்றபடி பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நம்ம அந்த உலகத்தில் ஓடுவோமானால் உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூறாதுன்னு சொன்னார். அதனாலே பந்தய சாலையில் வெற்றி பெறணும்னா நாமளும் விசுவாசத்தில் பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். போராடுகிறார். அந்த போராட்டத்தில் இச்சை அடக்குவதற்கு போராடுகிறார். நல்ல போராட்டம் போராடினேங்கிறார். அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படி ஒரு போராட்டம். எல்லா விஷயத்திலும் நம்ம ஒரு வெற்றி வீரராக விளங்கணும் அப்படின்னா போராடணும். ஒரே நாள் நடக்கிற விஷயம் அல்ல, அதை போராடி 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 ஜெயிக்கணும். பவுல் சொன்னது போல நீங்கள் போராடி ஜெயிக்கணும். நம்ம பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி ஓடுறோம். பந்தயத்தில் எல்லாரும் ஓடுவாங்க, ஆனால் ஒரே ஒருவன் தான் பரிசு பொருளை பெறுவான். நீங்களும் நானும் அந்த ஒரே ஒரு நபராக இருங்க. அந்த பரிசு பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. ஆண்டவர் அதற்காக நாம் வெற்றி பெறும்படி பந்தய சாலையில் பரிசு பொருளை பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டோம். நன்றாய் ஓடுங்க, சீராய் ஓடுங்க, நியமிக்கப்பட்ட பாதையில் ஓடுங்க, இச்சை அடக்கத்தோடு ஓடுங்க. ஓடி வெற்றி பெறுங்க, ஜீவ கிரீடத்தை பெறுங்க. கர்த்தர் தாமே உங்களை வெற்றியின் பாதையிலே கிரீடத்தை வெற்றி முடிசூட்ட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.